அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு 11/7/2024 முதல் 25/8/2024 வரை சுமார் 45 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இது ஒரு அரிதான யோக காலம், அரிய வகையான ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள், இந்த குரு மற்றும் செவ்வாய், குரு பகவான் நவ கிரகங்களின் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒருவருக்கு செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் என்றே கூறலாங்க. செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய இந்த கிரகம் ஒருவருக்கு தன்னம்பிக்கையும், தைரியத்தையும், துணிவையும், விடாமுயற்சி, வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஒருவருக்கு இடம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் என்றே கூறலாம். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஸோ உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய ஒன்றிணைகிறார். இந்த மே 1ஆம் தேதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானானது 3ஆம் இடத்திற்கு பயணம் செஞ்சாருங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் ராகு பகவானுடைய பிடியில் இருந்ததுனால நிறைய இழப்புகள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சிட்டிங்க. ஸோ ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு தான் பழக்கம். யாருக்கும் என்னால் சிறு தொந்தரவு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் ஏற்பட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க, நிறைய ஃபினான்சியல் சப்போர்ட் கூட பண்ணியிருக்கிறேன், யாருக்கும் எல்லளவும் துரோகம் செஞ்சதில்லை. ஆனால் என்னை மட்டும் எல்லாருமே எதிரியாகவும் பார்க்குறாங்க, என்னை ஒரு துரோகியாகவே பார்க்குறாங்க. ஏன்னா நான் எப்படி இருந்த காலகட்டங்கள், நான் நல்லா இருக்கும்போது எனக்கு எல்லாரும் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் போய் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டால் கூட எனக்கு அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. ஏன் இந்த நிலை? என்னுடைய நிலை மற்ற எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை எனக்கு மாறி போயிடுச்சுங்க. நானும் பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தணும், இதில் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் கால் வச்ச இடமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. தொழிலையும் என்னால் நடத்த முடியலைங்க, வாங்கின கடனை என்னால் கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியல, அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் செலுத்த முடியல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியே டோட்டலாக போயிடுச்சுங்க. எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்க ஆரம்பித்து என்னை பெரிய பகையாகவே நினச்சிட்டாங்க. நான் எப்படா வீழ்வேன், எப்படா அதை வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைக்கே கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. இந்த அமைப்பிலிருந்து நான் எப்போ தான் வெளியே வருவேன்? எனக்குன்னு ஒரு நல்ல காலகட்டமே இருக்காதா? எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தைரியமும் துணிச்சல் அப்படிங்கிறது சுத்தமாகவே போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் இதிலிருந்து மீண்டு வர முடியாதுங்கிற நிலைக்கே தள்ளப்பட்டுட்டேன். இந்த வாழ்க்கையை இதோட முடிச்சிக்கலாங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு போயிடுச்சு. ஸோ ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த மாற்றங்கள்? ஸோ எனக்குன்னு ஒரு நல்ல காலகட்டமே வராதான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்க. தொழிலில் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய, அதாவது திரும்ப எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும். அதற்கு தேவையான சில பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க, யார்கிட்டயோ பணம் கேட்டு பார்த்துட்டீங்க. முதலெல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்காமே உங்களுக்கு கொடுத்தவங்க இப்போ கேட்டுமே உங்களுக்கு கொடுக்காத நிலை வந்ததுனால மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களாம் உங்களுக்கு முன் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது. அப்படி இல்லையா, யாராவது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், அதாவது உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இது வரைக்கும் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் உங்கள் கைக்கு சேருங்க. தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் அதை செஞ்சு முடிப்பீங்க. நம்ம செய்யலைன்னா வேறு யார் இதை செய்ய முடியும்? நம்ம தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தோம், ஸோ இதுக்கு நம்ம தான் தீர்வு, நம்ம தான் இதை முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சில தைரியத்தை உருவாக்கக்கூடியது. செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது துணிச்சல், தன்னம்பிக்கை, எல்லாத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய. ஸோ இவர் 3ஆம் இடத்துல இந்த பயிற்சி அடையும் பொழுது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கண்டிப்பாக வருங்க. இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி தாங்க.
நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம், ஆனால் இருந்தாலும் நீ இதில் ஏதோ தவறு செய்கிற, நீ செஞ்ச வேலை வந்து சரியில்லை, தப்புன்னு சொல்லி மற்றவங்களாம் நம்மளை வீண் பழி போடுறாங்க. இந்த பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செய்ய சொல்கிறாங்க, அது வந்து எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை செய்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி என்னை வந்து அந்த வேலையை வந்து செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க, கட்டளையிடுறாங்க. இதை நீ செஞ்சே ஆகணும், அப்போ தான் உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி என்னை வீக்னஸ் ஆக்குறாங்க. பிடிக்காத சில டீமில் கொண்டு போய் சேர்த்தி விட்டுட்டு இந்த இடத்துல நீ வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ எப்போ தான் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் சேர முடியும், இல்லை இந்த இடத்த விட்டு இந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா, அங்கே இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறோங்க. வேலையே கிடைக்கலைங்க. நானும் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களால தான் பெரிய பாதிப்புகள். எனக்கு வேலை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறதுனால தான் மற்றவங்களாம் என்னை வந்து ரொம்ப பலவீனப்படுத்துகிறாங்க. நீ எல்லாம் வேலைக்கே போக மாட்ட, நீ எல்லாம் சும்மா வெட்டியாக சுத்த தான் லாய்க்குன்னு சொல்லி நம்மளை எல்லாருமே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கூட நமக்குன்னு சில தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல்லாம் இருக்கணும். அந்த நிலையே இல்லாமல் இருக்கிற காலகட்டங்களில் இப்போ வரக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு இன்டர்வியூவை பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் இந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. இன்டர்வியூவை பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்து புதுசாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட் வருமானா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்களும், இல்லை நம்ம வந்து எனக்கு பிடிச்ச வேலையில் போய் செய்கிறது, நான் செய்யாத தப்புக்கு தேவையில்லாமல் பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையெல்லாம் மாறி உங்களுடைய கேள்விக்கு கரெக்டான ஒரு பதில், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேயே வருங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்களா, ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டுருக்குங்க. ஸோ சீக்கிரமாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடையும் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வையானது 7ஆம் இடத்துல, அதாவது கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை படுறதுனால திருமணம் சார்ந்த சில யோகங்களும், இது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துட்டு இருந்தனால, ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் இருந்திருக்கு இல்லைங்களா, இல்லை இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது, ஸோ இதனால் வந்து இந்த டைமில் திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தருணத்தில் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் கண்டிப்பாக உருவாகுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க, ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு குழந்தை அப்படிங்கிறது தங்க மாட்டேங்குது. ஸோ 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து நாங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க, உடலில் எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் வந்து கரெக்டான நேரத்தில் இது வந்து தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல, எதுக்கெடுத்தாலும் சில பிரச்சனைகளே ஓடிட்டுருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கவே முடியல. ஸோ வேண்டாம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியல, அடுத்தவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம மேலே தேவையில்லாத சந்தேகப்பட்டு ஸோ 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு. அதே போல் நம்ம சும்மா இருக்கும்போது கூட நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்மளுக்கு தேவையில்லாத நபர்கள் மூலமாக ஒரு குடும்பத்தில், அதாவது கணவனுடைய சொந்த பந்தங்கள் வழியோ இல்லை மனைவியோட சொந்த பந்தங்கள் வழியாக தேவையில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் பேசி பிரச்சனைகள் அதிகமாக உருவாக்கிட்டு 2 பேருமே வந்து சரியான விதத்தில் பேசிக்கவே முடியாத நிலையெல்லாம் வந்துட்டுருக்குங்க. அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த மனைவி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகுவதற்கான நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. அடுத்ததாக இந்த புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது உருவாகும். தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான தருணமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக இந்த புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் விரயமாயிட்டே இருக்குங்க, நஷ்டமாயிட்டே இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்துகிட்டே இருக்குது,
ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது. ஸோ ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்காகவே நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையிலே மாறாதா, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகாதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனங்கள் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. மருத்துவம் சார்ந்த சிறு சிறு செலவுகள் கண்டிப்பாக வருங்க. அதே போல் முன்னெச்சரிக்கையாக அதற்கு தேவையான விதத்தில் பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை தயாரான நிலையில் இருக்கிறதோ ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்கல்வி மற்றும் அதாவது காலேஜ் போய் படிக்க வைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. புதுசாக கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஸோ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணுங்க, இந்த சொத்துக்களோ இந்த விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்த்துருவான், இவங்ககிட்ட நான் கடன் கேட்டிருக்கிறேன், இல்லை இந்த மாதிரி ஒரு சீட்டு போட்டிருக்கேன், அந்த பணத்தை எடுத்து இந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பழைய கடனை அடைப்பதற்கான சில சூழல் நிச்சயமாக உருவாகுங்க. ஸோ கடனை அடைப்பதற்கு எல்லா விதமான வழிபாடுகள் அப்படிங்கிறது, வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடனில் ஒரு பங்கு நீங்கள் அடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுனாங்க, வாங்கின கடனை அடைக்க முடியலைன்னு உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய கடனை அடைச்சி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் ஆன்மீகம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலனை அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்களை தெளிவான முறையில் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.